ஹெல்த்தியான ராகி சேமியா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நல்லா உதிரி உதிரியாக ராகி சேமியா வரணும்னா நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் அணில் ராகி சேமியா எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். அதை ஊற வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயோ இல்லை வரமிளகா 4 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்குறப்பயே அது கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்க ராகி சேமியாவை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா அதில் தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி சேமியா 5 நிமிஷத்தில் ரெடி. ராகி சேமியா கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா கட்டி மாதிரி ஒன்றா சேர்ந்துக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்